வணக்கம். நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக. இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரான்ஸில் லாகுர்னே பகுதியில் கிட்டத்தட்ட 20 கடைகளுக்கிட்ட ஒரே சாவாக மூடப்பட்டிருக்கிறது எங்களுடைய தமிழர்களுடைய கடைகள். இது தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு இது ஒரு வார்னிங்காக இருந்தாலும், நிறைய பேர் பிள்ளைகள் விட்டாலும் 20 கடைகள் ஒரே சாவாக பூட்டுவது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இதனால் பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது தமிழர் மத்தியில். இது பல்வேறுபட்ட கதைகள், புனை கதைகளை கொண்டு போய் சேர்த்திருந்தாலும், லாகுர்னே நகரினுடைய மேயர் அலி தீயுவாரா அவர் மிக மிக அதிருப்தியில் இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது மிக வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கருத்தாக வெளியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்று முழுதாக நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சொல்கின்ற விஷயங்கள் தவிர்த்து உங்களுக்கு வேறு தகவல்கள் தெரியும் என்கின்ற பட்சத்தில் நீங்களும் அவற்றை நீங்கள் கொமெண்டில் தெரிவிங்க, என்ன காரணங்கள் அப்படின்றதை தெரிவிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னென்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்களாக இருக்குது. அதாவது இந்த எங்களுடைய தமிழர்கள் கடைகள் சம்பந்தமாக வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி நினைக்கிறேன், திடீரென பரிசோதனை மேற்கொண்ட கண்ட்ரோலர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அது சாப்பாட்டு கண்ட்ரோலர்ஸாக இருக்கலாம், டிஜிஎன்னாக இருக்கலாம், எந்த கண்ட்ரோலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 15-20 கடைகளை லாகுர்னே பகுதியில் பூட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு அதிரடி அப்படின்றது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. இது சம்பந்தமாக அவங்களோட தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், 10 நாட்களில் நாங்கள் 17 கடைகளுக்கு ஏற்கனவே கொண்ட்ரோலால் பூட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும், இது ஒரு அநியாயமான கெடுபிடி அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மேயர் பார்த்தீங்கன்னா நகரபிதா சொல்லியிருக்காரு, இல்லை இது பெரிய ஒரு கெடுபிடி, நீங்கள் 17 கடைகளை அல்லது 20 கடைகளை ஒரே சாவா பூட்டினது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கிறது. இதுக்கான காரணங்கள் நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இதுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால், தமிழர்களுடைய கடைகள் சரியான வகையில் இல்லை, சுகாதார சீர்கேடு, பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் முடிஞ்ச பொருட்கள் விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வேலை செய்கிற சகோதரர்களுக்கு சரியான முறையில் விசா இல்லை, அவங்க சரியான முறையில் சம்பளங்கள் கொடுக்கல, இது காட்டி கொடுக்கப்பட்டு தான் இந்த கடைகள் பூட்டப்பட்டது. ஒரு கடை பூட்ட வந்ததன் அடிப்படையில் தான் எல்லா கடைகளும் தொடர்ச்சியாக பூட்டப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும், லாகுர்னே பகுதியில் பூட்டப்பட்ட 20 கடைகள், அதாவது 18 கடைகள் என்றார்கள், 20 கடைகள் என்றார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் சுகாதார சீர்கேடு அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரான்ஸை பொறுத்தவரை பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய இதுவரையும் காணாத நடவடிக்கைகளை இது முதலாவது ஒரு நடவடிக்கையாக இருப்பது மட்டுமில்லாமல், உள்ளூர் வியாபாரிகள், பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளிடையே இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. டிஜிஎன் கண்ட்ரோலர் அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் எந்த ஒரு நகரத்தையும் இலக்கு வைக்கிறதில்லை, சட்ட ரீதியான சுகாதார பரிசோதனைகளையே நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இந்த லாகுர்னே பகுதியை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த கடைகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுகின்ற நேரத்தில் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. கடந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் இருந்தே இது லாகுர்னேவில் கடைகள் பூட்டுகின்ற அல்லது கடைகளை கண்ட்ரோல் பண்ணுகின்ற விஷயம் இடம்பெறுது. ஆனால் ஜூலை மாதம் இல்லை, அதுக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதியில் அதுக்கு முன்னமே எங்கே என்று சொன்னால் இந்த இப்பினி, சூசைன், அங்காளி பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் இப்படி 93 பிராந்தியத்தில் எல்லா இடமும் இந்த கண்ட்ரோல் அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் லாகுர்னேவில் ஒரே சாவா கடைகள் பூட்டப்பட்டது அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் லாகுர்னேவினுடைய பிரதான வீதிகளில் இயங்கி வருகின்ற பெரிய பெரிய பிரபலமான கடைகளுக்கு பூட்டு வைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல், தொடர்ச்சியாக அவங்க செந்தனி பகுதி 93வது டிபார்ட்மெண்ட்டில் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. வேறு எங்களுடைய சகோதரர்கள் தமிழாக்கூட வேறு எங்கேயாவது கடைகள் மாட்டுப்பட்டுச்சா அப்படின்ற தகவல்கள் பெருசாக அடிபடலை. ஆனால் லாகுர்னேவில் அடிபட்ட
கடைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அடிபட்ட கடைகள். இந்த ஆய்வின் முடிவில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வின் முடிவில் கடுமையான சுகாதார சீர்கேடுகள் மற்றும் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுடைய தமிழர்கள் கடைகளை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய கடைகள் விதிமீறல் வருகிறது அல்லது ஒரு கடைக்கு வந்து கொண்ட்ரோல் பாய்கின்ற பொழுது கடையில் வந்து நட்டம் பெறுவதற்கு காரணம் அந்த கடையினுடைய முதலாளியில் அங்கே இருக்கிற தொழிலாளிகளைத்தான் அதை சாரும். ஏன்னு சொன்னால் முதலாளியை பொறுத்தவரையில் அவர் முதலீடு போட்டிருப்பார், தொழிலாளிகளை நம்பி கடையில் விட்டுருப்பார். அவங்க வந்து டேட்டுகள் பார்க்க மாட்டாங்க, சாப்பாடுகள் பார்க்க மாட்டாங்க, சரியான முறையில் கடையை சுத்தம் வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க முதலாளிமார் ஒரு கடையிலேருந்து 2 கடை 3 கடை 4 கடையில் வச்சுருப்பாங்க. அப்போ 4 கடைகள் 5 கடைகளை நிர்வகிக்கின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறது சரியான கஷ்டம். ஒரு முதலாளியால் கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த முதலாளி என்ன செய்யணும்னா 5 கடைகளும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தடவை வந்து தனிப்பட்ட ரீதியில் வச்சிருக்கணும். இப்படி இருக்கின்ற பொழுது லாக்கூர்னே பகுதியில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் எல்லாரிடம் வந்து இந்த பிரச்சனை லாக்கூர்னே கடை பூட்டப்பட்ட விஷயம் வந்து பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த கடைகள் பூட்டப்பட்டவை சம்பவம் தொடர்பாக லாக்கூர்னேவினுடைய மேயர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கடும் எதிர்ப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், இந்த மாவட்டத்தில் 39 நகராட்சிகளில் எந்த ஒரு நகரமும் இதுவரை இது போன்ற ஒரு தீவிரமான சோதனையையோ அல்லது வணிகர்கள் மீதான கெடுபிடியையோ சந்தித்ததில்லை என்று தன்னுடைய மனவேதனையை தெரிவிச்சிருக்கிறாரு லாக்கூர்னே மேயர் அவர்கள். உண்மையில் லாக்கூர்னே மேயர் நான் நினைக்கிறேன் தமிழாக்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டான ஒரு மேயர். ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அவர் வந்து அந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கான குரல்களாக தமிழர்களினுடைய ஒரு 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 உண்மையான பிரச்சனைகளை கண்டறிகின்ற ஒரு நபராக அவர் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் லாக்கூர்னே மேயருக்கு அந்த பெயர் வந்து அவரை சென்றடையும். ஆனால் லாக்கூர்னே மேயர் அப்படின்றதை தாண்டி வணிக நிறுவனங்களை சீல் வச்சு மூடுகின்ற பொழுது அந்த நிறுவனங்கள் நட்டம் பெறுகின்ற பொழுது அவங்க வந்து நட்டத்தை காட்டுவாங்க. அப்போ அந்த இப்போ பகுதியினுடைய டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்படுகின்ற அந்த நேரங்களில் வந்து பொருளாதார ரீதியாக அந்த பகுதி வந்து வீழ்ச்சி காணும். ஏன்னு சொன்னால் லாக்கூர்னே பகுதியில் இருக்கின்ற தமிழ் முதலாளிகள் நிறைய பேர் வந்து நிறைய டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ்கள் அவ்வளோ காசுகளும் கட்டுகின்ற பொழுது இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின்ற பொழுது உண்மையில் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியினுடைய அபிவிருத்தி வந்து தடைப்படும். அதில் வந்து அந்த பகுதி மேயர் ஆண்டுகின்ற ரீதியில் மேயர் சரியான முறையில் இருக்கிறாரா அல்லது வந்து சரியான முறை நடைமுறைப்படுத்துகிறாரா அப்படின்றதான் எல்லாராலையும் பார்க்கப்படுறது. இந்த நேரத்தில் மேயர் இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது அல்லது மேயர் வந்து என்னுடைய பகுதி வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையில் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்றது அப்படின்றது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். உண்மையில் அந்த மேயர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் தமிழ் வணிகர்கள் இனி வருகின்ற காலங்களில் சரியான முறையில் நடந்து கொள்வார்களா அல்ல சரியான முறையில் கடைகளை இனி பராமரிப்பார்களா அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையில் இந்த விஷயம் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் கிடைத்தால் பார்க்கலாம். ஆனால் பெரிய ஒரு அடி, நிறைய ஒரு வருமான இழப்பு எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் தமிழ் முதலாளிகளுடைய வயிற்றில் அடித்தது அப்படின்றது மிக கவலையான விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நிறைய எங்களுடைய தமிழ் வேலை செய்கிற தகவல்கள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சரியான முறையில் சம்பளம் கொடுக்குறதில்ல, மற்ற அந்த டேட் போன சாமானெல்லாம் விற்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீங்கள் என்றைக்குமே அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு முதலாளிக்கும் இருக்கிறது. டேட் போன சாமானை விற்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அது கண்ட்ரோல் பாய்ஞ்சால் நிச்சயமாக கண்ட்ரோல் அதை வந்து உடனடியாக பிடிக்கும். டேட் போன சாமானை நீங்கள் விற்கின்ற பொழுது அதுக்கான தண்டை பணம் நீங்கள் கட்டத்தாமணும். அதை நீங்கள் சரியான முறையில் பார்க்குறோம். அதே மாதிரி கடை சுகாதார சீர்கேடுகள் சம்பந்தமாக நான் ஏற்கனவே என்னுடைய இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போட்டுக்கிறேன். கடைகள் எப்படி ஓரளவுக்கு பராமரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், நீங்கள் டிஜிஎனை பதிஞ்சு அவங்கள வந்து கண்ட்ரோல் டிஜிஎன் ப்ரைவேட் இருக்குது, ப்ரைவேட்டை போய் நீங்கள் பதிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஜிஎன் வந்து அடிக்கடி வருவாங்க கடைக்கு, ஒரு கடையை செக் பண்ணுற போது அது சரிகள் பிள்ளைகள் இருக்குன்னு போது அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை சரியான முறையை திருத்தினீங்கன்னு சொன்னால் இவ்வாறான டிஜிஎன் பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதே மாதிரி கவனத்தில் கொள்ளுங்கள். நிறையாக்கள் காசு போகுதுன்னு சொல்லி பார்க்குறதில்ல. இப்படி ஒரே பெரிய அமௌண்ட்டை கட்டுகின்ற பொழுது நிச்சயமாக யோசிப்பாங்க.
இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.